إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்புள்ள சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹுடைய கிருபையால் நாம் எல்லாம் கடமையான ஜுமா என்ற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டியும் அதிலும் குறிப்பாக ஜுமாவின் முழு நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக முன்கூட்டியே நம்மெல்லாம் வந்து அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தூய்மையான எண்ணங்களுக்கேற்ப நற்கூலிகளை வழங்கி அருள் புரிவானாக என்று ஆரம்பத்திலே துவா செய்து கொள்கிறேன். அன்புள்ளவர்களே, மனிதன் அவன் அதிகமாக கைசேதப்படுவான், வருத்தப்படுவான். தான் நல்ல காரியங்கள் செய்யாமல் விட்டதை நினைத்து அவன் நஷ்டமடைந்து விட்டோமே என்று கதறுவான். அப்படியான ஒரு நாள் அவனை அடைந்தே தீரும். எனவே இந்த நிலைமைக்கு யாரும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் நீங்கள் இப்படி சொல்லக்கூடிய ஆளாக மாறிவிடக்கூடாது என்று பல இடங்களில் அல்லாஹ் அறிவுறுத்தி சொல்கிறான். பொதுவாகவே நாம் எப்படி ஃபீல் பண்ணுவோம்னு சொன்னால், ஒரு நஷ்டத்தை அடைந்து விட்டோம் என்றால், நல்ல ஒரு பொருளாதாரத்தை ஒரு வியாபாரத்தில் முதலீடாக போட்டு திடீர்னு அந்த வியாபாரம் நமக்கு கை கொடுக்காம போனதோட பொருளாதாரம் நமக்கு போயிடுச்சு. அப்போ நம்ம பெரிய அளவுக்கு நஷ்டம் அடைந்து விட்டோமே, நாம் அப்படி செஞ்சிருக்க கூடாதே, இப்படி செஞ்சிருக்கணுமே இப்படின்னு நம்ம கை சேதப்படுவோம். இந்த காசு விஷயத்துல தான் இந்த கை சேதப்படுறது அதிகமாக நமக்குள்ள வரும். அதே மாதிரி புரிவதற்காக சொல்வதாக இருந்தால், இப்போ ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டோம், ட்ரெயின் பஸ்ஸு ஏதாவது புக் பண்ணிட்டோம், ஆனால் அந்த நேரத்தில் நம்ம போக முடியல, அதை நம்ம தவற விட்டுட்டோம். அப்படி தவற விட்டதுனால நம்முடைய காசு பே பண்ணது வந்து ரீஃபண்ட் வராது. அப்போ நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? இவ்வளோ காசு வீணா போயிருச்சே, தப்பு பண்ணிட்டோமே இப்படி நம்ம நினைப்போம். இது எல்லாருமே நினைக்கின்ற ஒன்றுதான். ஆனால் இதை விட மிக கூடுதலாக அல்லாஹுவை வணங்கக்கூடிய விஷயத்தில் நம்ம மிஸ் பண்ணிட்டா, ஒரே ஒரு தொழுகையை நம்ம தொழாம இருந்துட்டா இப்படி நம்ம கை சேதப்படுறோமா? தொழுகையை விட்டுட்டோமே, சார் இன்னைக்கு ஃபஜ்ரை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நம்ம கை சேதப்படுறோமா? நம்முடைய உள்ளத்தில் அப்படியான ஒரு எண்ணம் நமக்கு வருதா? அப்போ நம்ம அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகள்ல நம்ம செய்யறத மிஸ் பண்ணிட்டோம், நமக்கு கிடைக்கின்ற நன்மை மிஸ் ஆயிடுச்சு. அப்போ நன்மையை நம்ம இழக்கும் போது அதை நம்ம எப்படி உணர்றோம்? இதைத்தான் நம்ம எல்லாரும் தெரிந்து கொள்ளணும். அன்புள்ள சகோதரர்களை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இடத்துல சொல்கிறான், ஒமினன் நாசி மை அபுதுல்லாஹ அலா ஹர்ஃப். நல்ல கவனிக்கணும். மக்கள்ல சிலர் இருக்கிறாங்க, அல்லாஹுவை ஒரு ஓரமா நின்று வணங்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முழுசா அல்லாஹ்வை வணங்க தயார் இல்லை, ஒரு ஓரமா எட்டி பார்த்து வணங்குற மக்களா இருக்கிறாங்க. அப்பப்ப வணங்குறாங்க, எப்போ அவங்களுக்கு தோணுதோ அப்போ அல்லாஹ் வணங்க வந்துடுறாங்க.
எப்போ அவங்களுக்கு மனசு தோணலையோ விருப்பம் இல்லையோ அப்போ அவங்க பள்ளிக்கு வர்றது இல்லை, தொழுகிறது இல்லை, எந்த வணக்கங்களும் செய்யறது இல்லை. இப்படி சில மக்கள் இருக்கிறாங்க. ஒமினன் நாசி மை அபுதுல்லாஹ அலா ஹர்ஃப். மக்கள்ல இப்படி இருக்கிறாங்க சிலர், அல்லாஹ்வை வணங்குறாங்க, ஒரு ஓரமா நின்று வணங்குறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு, இந்த மக்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும், அவங்க எப்படியான நிலையில உள்ளவங்க அப்படின்றத எல்லாம் அடுத்ததா சொல்கிறான். ஃபைன் அஸாபஹு கைருன். இந்த மக்கள்ல ஒருவருக்கு ஒரு நல்லது நடந்தா இத்தும அன்னபிஹி, அதை கொண்டு ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா இருப்பான். அவனுக்கு நடக்கிறதெல்லாம் நல்லதா நடக்குது, லாபம் கிடைச்சிக்கிட்டே இருக்குது, அவன் நினைக்கிறதெல்லாம் நடக்குது, நினைச்சதை விடவும் தாண்டி நல்லது நடக்குது அப்படின்னு வந்துட்டா அந்த மனுஷன் என்ன செய்வான்னு சொன்னா நிம்மதி அடைவான். அசாபத்துஹு ஃபித்னா. அதே சமயத்தில் அந்த மனுஷனுக்கு ஒரு சோதனை வந்துருச்சுன்னு வைங்க, அப்ப எப்படி இருப்பானா, இன் கலப அலா வஜ்ஹிஹி, அவன் தன்னுடைய பழைய மார்க்கத்துக்கு திரும்பி விடுவான், தன்னுடைய முகத்தையே மாத்தி விடுவான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் ஹசிர துன்யா வல் ஆகிரா. இந்த மனுஷனுக்கு இந்த துன்யாவிலும் நஷ்டம்தான், ஆகிரத்து மறுமை வாழ்க்கையும் நஷ்டம்தான். அலா தாலிக ஹுவல் ஹுஸ்ரானுல் முபீன். மக்களை அறிந்து கொள்ளுங்கள், இந்த நஷ்டம் இருக்குது, இது தெளிவான நஷ்டம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல சொல்றான். அப்ப நல்லா கவனிக்கணும், மக்கள்ல இப்படி சில பேர் இருக்கிறாங்க, அல்லாஹ்வை ஓரமா நின்று வணங்குறாங்க, முழுசா வணங்குறது இல்லை. அப்படியே ஓரமா நின்று வணங்கும் போது என்ன செய்யறாங்கன்னா, ஏதாவது நமக்கு பிரயோஜனம் கிடைக்குதா அந்த உலக ரீதியில, பள்ளிக்கு போனா ஏதாவது நமக்கு கிடைக்கணும், அப்படி போனா ஒரு வியாபாரம் நடக்கணும், மக்களை சந்திக்கணும், ஏதாவது ஒரு துன்யாவுடைய ஒரு தொடர்பு நமக்கு வரணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வர்றாங்களா? ஆனா அல்லாஹ் சொல்ற இப்படி இருப்பாங்க, அவங்க அல்லாஹ்வை பியூரா வணங்க மாட்டாங்க, ஒரு ஓரமா நின்று வணங்குவாங்க. அவங்களுக்கு நல்லது நடந்துட்டுண்டா என்ன மார்க்கம் தெரியுமா, அல்லாஹ் எப்படிப்பட்ட கருணையாளன் தெரியுமா, இப்படி எல்லாம் பேசுவாங்க. அதே சமயத்தில் அல்லாஹ் அந்த அடியானுக்கு ஒரு சோதனையை கொடுத்துட்டா தன்னுடைய முகத்தையே மாற்றி விடுவான். அப்போ பாருங்க அன்புள்ள சகோதரர்களை, அல்லாஹ்வை சரியா விளங்கல, அல்லாஹ்வை எப்படி வணங்கணும்னு அவனுக்கு தெரியல. அப்படி வணங்கும் போது நல்லது நடந்துட்டா ஒரேடியா வணங்கிட்டே இருப்பான். ஆனா வணங்கி வணங்கி பார்க்கிறான், ஒன்னும் அவனுக்கு நல்லது நடக்கல, சோதனைக்கு மேல சோதனை, அடிக்கு மேல அடி, வியாபாரத்துல இன்னும் நஷ்டம். பள்ளிக்கு வராம இருந்தவன் இன்னும் நல்லா இருந்தான், எப்ப பள்ளிக்குள்ள வந்துட்டானோ அப்ப இன்னும் அவனுக்கு வியாபாரம் போச்சு. அல்லாட்ட துவா கேட்க ஆரம்பிக்கிறான், ஆரம்பிச்சதுதான் இன்னும் அதிகமா அவனுக்கு ஒரு சோதனை வந்துகிட்டே இருக்கு. இப்படி நம்ம என்ன நினைக்கிறான்னா, எதுக்கு நம்ம இங்க வந்தோம், நம்ம முன்னாடி இருந்த மாதிரி அதுக்கே போயிட வேண்டியதானே, அல்லாட்ட கேட்டு கேட்டு என்ன நடக்குது, இப்படின்ற லெவலுக்கு அவன் மாறி விடுவானாம். இது எவ்வளவு பெரிய கை சேதம் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், இந்த மனுஷனுக்கு இந்த துன்யாவிலும் கை சேதம் தான், மறுமையிலும் கை சேதம் தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் மிக தெளிவாக சொல்றான், அம்மல் இன்சானு இதா மபுத்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வ நஅமஹு. அல்லாஹ் ஒரு மனுஷனை நல்லதை கொடுத்து சோதிப்பான், நியாமத்தை அள்ளி வழங்குவான், அவனை கண்ணியமா வச்சுக்கிடுவான், பொருளாதாரத்தை அள்ளி அள்ளி எல்லாம் கொடுப்பான். அப்படி கொடுக்கும் போது அந்த மனுஷன் சொல்வானா, ஃபயகூலு ரப்பி அக்ரமன், என்னுடைய அடியான் என்னுடைய ரப்பு என்ன கண்ணியமா வச்சிருக்கிறான். எப்படி? என்னுடைய ரப்பு என்ன ரொம்ப கண்ணியமா வச்சிருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ், இவ்வளவு சூப்பர் இப்படின்னு பேசுவானா. அதே அல்லாஹ் அந்த அடியானுக்கு ஒரு சோதனையை கொடுத்துட்டான். வ அம்மா இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு. அல்லாஹ் அவனுடைய ரிஸ்க்ல கொஞ்சம் கையை வச்சுட்டான், கொடுத்த ரிஸ்க கொஞ்சம் குறைச்சி கொடுத்தான். வழங்குதா இல்லையா? ஒரு சின்ன ஒரு நஷ்டத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான். அப்ப அதே அடியான் தான் எப்படி சொல்வானா, ஃபயகூலு ரப்பி அஹானன், என்னுடைய ரப்பு என்னை இழிவுபடுத்திட்டான், நஊது பில்லாஹ், அல்லாஹு அக்பர், இப்படி பேசுவானாம். என்னுடைய அடியான் என்னை இழிவுபடுத்தி விட்டான், என்ன அல்லாஹ் என்ன ஒழுங்கா கவனிக்கல. எத்தனை பேர் தொழாத மக்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கெல்லாம் அந்த நஷ்டம் கிடையாது, ஏன் அல்லாஹ் என்ன கொடுக்கணும் இப்படின்னு புலம்ப ஆரம்பிக்கிறான், அல்லாஹ்வையே தவறாக எண்ணுறான். சில பேர் பெண்கள்ல இருப்பாங்க, ரொம்ப பலகீனமா இருப்பாங்க, திடீர்னு அல்லாஹ்
கணவரையோ அல்லது தகப்பனாரையோ தாயோ ரூஹ அல்லாஹ் கைப்பற்றிட்டேன்னு சொன்னா அப்ப பொம்பளை பேச ஆரம்பிச்சிருவாங்க. என் வாப்பா தான் அல்லாவுக்கு கண்ணு தெரிஞ்சுதா, அவர் எவ்வளவு நல்ல மனுஷன், எவ்வளவு இபாதத்தாளி, அல்லாஹ் வந்து ஏன் இப்படி உடனே கைப்பற்றிட்டான் ரூஹ. எத்தனையோ அக்கிரமம் செய்யக்கூடியவர் இருக்காங்க, அவங்களுக்குலாம் அல்லாஹ் கண்ணு தெரியல, அவங்கள அப்படி இப்படிலாம் பேச ஆரம்பிப்பாங்க. அதான் அல்லாஹ் சொல்றான், வஅம்மா இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு ஃபயகூலு ரப்பி அஹானன். அந்த அடியானுக்கு ரிஸ்க பிடிச்சி அல்லாஹ் சோதனையை கொடுத்தா என்னுடைய ரப்பு என்னை இழிவுபடுத்தி விட்டான் என்று அந்த மனுஷன் சொல்லுவான்னு அல்லாஹ் சொல்றான். அன்புள்ள சகோதரர்களே, பெரியோர்களே, அப்ப நல்ல கவனிங்க. கை சேதம்னா இதான் கை சேதம். உண்மையில வந்து நாம அல்லாஹ்வை வணங்குற வணக்கத்துக்கு கூலி நாளை மறுமையில இருக்கு. மறுமையில இருக்கு. நம்ம ஒவ்வொரு செயலுக்கும் கூலி அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதுல ஒண்ணு நஷ்டமாகவே செய்யாது. ஒமா ரப்புக்க பிதல்லாமில் லில் அபீத். உங்களுடைய ரப்பு அடியானுக்கு அநியாயம் செய்யக்கூடியவனாகவே இல்லை என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ நம்ம செய்த எந்த ஒன்றாக இருந்தாலும் உமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரையரா உமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரையரா. எவர் ஒருவர் கடுகளவு, இந்த கடுகையே பல இதா பிரிச்சு வச்சு ஒரு சின்ன அளவு அதுல ஒன்றை எடுத்து ஒரு நல்ல காரியம் செஞ்சாலும் அவர் அதுக்குரிய கூலியை நாளை மறுமையில காண்பார். ஒரு சின்ன அளவுக்கு தீமையை செய்தாலும் அதற்குரிய கூலியை மறுமையில காண்பார் நல்ல குர்ஆன்ல சொல்றான். அப்ப எதுவுமே அங்கு அல்லாஹ்விடத்துல மறைந்திருக்காது. அல்லாஹ் ஏமாற்ற மாட்டான். அல்லாஹ் நம்முடைய கூலியை வீணடிக்க மாட்டான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப என்ன கை சேதம்டா, ஒண்ணுமே செய்யாம, நல்லதையே செய்யாம, நன்மைகளை செய்யாம, தீமைகளை செஞ்சுட்டு மலக்குல் மௌத்து வரும்போதுதான் ஒவ்வொரு மனுஷனும் புலம்ப ஆரம்பிப்பான். இப்ப ஒண்ணும் தெரியாது. இப்ப நல்ல தடகாத்திரமா இருக்கிறோம், வலிமையோட இருக்கிறோம், நம்மள கற்பனை பண்றோம் மௌத் என்பது அதுக்கு பல வருஷம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அது வரும்போதுதான் ஒவ்வொரு மனுஷனும் கை சேதமே கை சேதமேன்னு புலம்ப ஆரம்பிப்பான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க, ஹத்தா இதா ஜா அஹதஹுமுல் மௌத். ஒரு மனுஷனுக்கு மௌத்து வரும்போது கால, அந்த மனுஷன் பேச ஆரம்பிப்பானா, ரப்பி, என்னுடைய ரப்பே. இவ்வளவு காலமா ரப்புன்ற நினைவுக்கே வராது. மௌத்து வர்ற நேரத்துல தான் என்னுடைய ரப்பே இர்ஜிஊன், என்னை திருப்பி அனுப்பிவிடு, உயிரை கொடுத்து, உயிரை இப்ப எடுக்காத. ஏன் தெரியுமா, லஅல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரக்து. நான் எதெல்லாம் நான் செய்யாம விட்டு வந்தேனோ, எதெல்லாம் நன்மைகளை நான் மிஸ் பண்ணேனோ அதெல்லாம் நான் செஞ்சிடுறேன். அதனால எனக்கு கொஞ்சம் அவகாசத்தான், இப்ப உயிரை கைப்பற்றாத அப்படின்னு மனுஷன் சொல்லுவான். ஆனா அல்லாஹ் என்ன சொல்லுவான் சொன்னா, கல்லா, அது முடியாது. அல்லாஹ் யாருக்கு எந்த நேரத்துல, எந்த நொடியில, எந்த இடத்துல மரணத்தை விதித்துட்டானோ அதை யாரும் அதை தப்ப முடியாது. அது அவ்வளவுதான். அது எவ்வளவு பெரிய அல்லாஹ்வுக்கு விருப்பமான நேசராக இருந்தாலும் சரி. யூனுஸ் நபி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யூனுஸ் நபியை மட்டும் அவங்களுக்கு அனுப்பப்பட்ட சமுதாய மக்களுடைய எண்ணிக்கையை அல்லாஹ் பேசுற, வேற யாருக்கும் அல்லாஹ் அப்படி பேசல. யூனுஸ் நபிக்கு மட்டும் அல்லாஹ் சொல்றான், வ அர்சல்நாஹு இலா மியத்தி அல்ஃபின் அவ் யஸீதூன். இந்த யூனுஸ 1,00,000 மக்கள், நம்பர் அல்லாஹ் சொல்றான், மியத் அல்ஃப், 100,000, 1,00,000 மக்களுக்கு நாம அனுப்பணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு அதோட நிப்பாட்டாம அவ் யஸீதூன், 1,00,000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு நாம அனுப்பி இருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். யூனுஸ் நபி அப்படி அனுப்புனாலும் 1,00,000 மக்களுடைய நிலைமை என்னவாகும்? அதனால அவங்கள மௌத்து வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ் விட்டு வச்சானா? இல்ல. யாராக இருந்தாலும் மௌத் என்பது நிச்சயம், அது உறுதி. அது நம்ம வந்து விரும்பியோ விரும்பாமலோ, நாம நினைத்தோ நினைக்காமலோ நம்மை நிழல் போல அது துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. அதான் யதார்த்தம். வயசு கூடிக்கிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். வயசு கூடிக்கிட்டு இருக்குது அல்ல, உண்மை என்னன்னா நம்முடைய ஆயுட்காலம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதான் யதார்த்தம். நம்ம அப்படி நாளுக்கு நாள் வயசு கூடிட்டு இருக்குன்னா நம்ம மௌத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம், நாள் நெருங்கிட்டு இருக்குது மௌத்துக்கு. அதான் யதார்த்தம். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப நாம எப்படி இருக்கிறோம்? மரண நேரத்துல நம்ம புலம்ப கூடாது. மரணத்துக்கு நம்ம தயாரா இருக்கணும். எந்த நேரம் மலக்குல் மௌத் வந்தாலும் வாங்க, வெல்கம், எடுங்க அப்படின்னு சொல்லணும். இப்படி நானும் நீங்களும் இருக்கிறோமா? ரெடியா இருக்கிறோம். பேசுவோம், மௌத் எப்ப வேணாலும் வரும், இப்படிலாம் பேசுவோம், நம்பாம இல்ல. இப்போ உனக்கு மலக்குல் மௌத் வர்றாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு நான் ரெடியா? அதுக்கு நாம ரெடியா?
அப்ப ஏன் ரெடி இல்லை? நம்மகிட்ட பல குறைபாடுகள் இருக்கு. அப்ப அந்த குறைபாடுகளை எப்ப சரி செய்யறது? அல்லாஹு தஆலா ஒரு இடத்துல சொல்றான், நீங்க வத்தபிஉ அஹ்ஸனமா உன்ஸில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்கள் ரப்பிடமிருந்து வந்த அந்த வேதத்தை முழுசா நீங்க பின்பற்றுங்க, குர்ஆனை ஃபாலோ பண்ணுங்க, ஹதீஸை ஃபாலோ பண்ணுங்க, உங்க இஷ்டப்படி வாழாதீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள முன்மாதிரியாக, அவங்கள ரோல் மாடலாக, அவர்களுடைய வாழ்க்கை நெறிய உங்களுடைய லைஃப் ஸ்டைலாக நீங்க ஆக்கிக்கங்க, உங்க இஷ்டப்படி நீங்க வாழாதீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு, மின் கப்லி அன் யஅதியகுமுல் அஸாபு பக்தத்தன் வ அன்தும் லா தஷ்உரூன், நீங்க அப்படி செய்யலன்னா திடீர்னு நீங்க எதிர்பார்க்காத ஒரு வேதனை உங்களுக்கு அஸாபு வந்துடும். நீங்க நினைச்சே பார்த்திருக்க மாட்டீங்க, அதை உணர்ந்தே பார்த்திருக்க மாட்டீங்க, அதை சிந்திச்சே பார்த்திருக்க மாட்டீங்க, எங்க இருந்து இந்த வேதனை வந்துச்சுன்னு. அப்படியான வேதனை வர்றதுக்கு முன்னாடி நீங்க சரியா நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். சொல்லிட்டு மனிதர்கள் இப்படியெல்லாம் புலம்புவார்கள், எப்படியெல்லாம் புலம்புவார்கள்ன்றதை அல்லாஹ் பட்டியல் போடுறான். அன் தகூல நஃப்சுன் யா ஹஸ்ரதா அலாமா ஃபர்ரத்து ஃபீ ஜம்பில்லா, சூரத்து ஜுமர் என்ற அத்தியாயத்தில் 56வது வசனத்துல பாத்தீங்கன்னா தெரியும். அதுல அல்லாஹ் சொல்றான், நீங்க புலம்பாமல் இருக்கணும்ன்றதுக்காக தான் அந்த செய்தி. எப்படி புலம்பாம இருக்கணும்? யா ஹஸ்ரதா, கை சேதமே, கை சேதமே, அலாமா ஃபர்ரத்து ஃபீ ஜம்பில்லா, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகள்ல நான் நிறைய மிஸ் பண்ணிட்டேனே, நிறைய நான் வந்து நன்மைகளை செய்யாம இருந்துட்டேனே, குறைகளை வச்சுட்டேனே, தெரியாம போயிருச்சே அப்படின்னு நீங்க பின்னாடி பேசக்கூடாது. கிண்டல் பண்ணக்கூடியவங்க, கேலி செய்யக்கூடியவங்க, மார்க்கத்தில் விளையாடக்கூடியவங்க, இப்படி இவங்களோட நானும் சேர்ந்து இருந்துட்டேனே அப்படின்னு மனுஷன் புலம்புவானாம் அப்படின்னு எல்லாம் சொல்றான். அப்ப அந்த மாதிரி கை சேதமேன்னு வரக்கூடாது. அன்புள்ள சகோதரர்களை, ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லா இவங்க ஒரு மிக முக்கியமான அறிஞர். மக்களுடைய சிந்தனைகளை தூண்டக்கூடிய, லாஜிக்காக, மார்க்கத்தோடு கூடிய லாஜிக்காக பேசக்கூடியவங்க. உண்மையில அவங்க வந்து மக்களுடைய அறிவுகள்ல தட்டக்கூடிய, சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு பெரிய அறிஞர். அவர் மக்களுக்கு புரிய வைக்கிறார், தன்னுடைய மாணவர்களுக்கு புரிய வைக்கிறார். எப்படி புரிய வைக்கிறாங்கன்னா, நாம எத்தனையோ ஜனாசாவை தொழுதுட்டே இருப்போம், போயிட்டே இருப்போம், கபரை அடக்கிற வரைக்கும் போவோம். ஆனா நம்ம சிந்திக்கிறது இல்லை. அப்போ கூட நான் இப்படி போனா எப்படின்ட்டு இப்படின்ற மாதிரி கூட நமக்கு சிந்திக்க மாட்டோம். பெரும்பாலும் சிந்திச்சாலும் அதுல வெளியே வந்துட்டா திரும்ப மறந்துடுவோம். அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, மாணவர்கள்ட்ட சொல்றாங்க, உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு ஜனாசா ஒண்ணு கிராஸ் ஆகி போகுது. அப்ப கேட்கிறாங்க, தோழர்களை, இந்த ஜனாசாவுல அடங்கி இருக்கிறவங்க அவங்களுக்கு அல்லாஹ் திரும்ப ரூஹ மறுபடி உயிரை கொடுத்தா அந்த மனுஷன் எப்படி மாறுவான் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப எல்லாரும் ஆளுக்காளு பேசுறாங்க. அவர் நிறைய நன்மைகளை செய்வாரு, தொழுவாரு, விட்டதை எல்லாம் செய்வாரு, தான தர்மங்கள் செய்வாரு, என்னென்னலாம் அவர் மிஸ் பண்ணாரோ அவ்வளவும் அதை செய்ய ஆரம்பிப்பாரு. இப்படி ஆளுக்கான ஒரு கருத்தை சொல்றான். அப்ப திரும்ப கேட்கிறாங்க, இது நடக்குமா, இது சாத்தியமா? உயிரை போயிடுச்சு, அவரு முடிஞ்சு போயிடுச்சு, அல்லாஹ் இப்படி அவருக்கு நினைச்சாலும் இல்ல நம்ம நினைச்சாலும் அது நடக்குமா அப்படின்னு கேட்கிறான். இல்ல அது நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே சொல்றாங்க, பாருங்க, அல்லாஹ் உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், உங்களுக்கு இப்ப சந்தர்ப்பம் தந்திருக்கிறான். நீங்க செய்யலாம், இப்போ நீங்க விட்டதெல்லாம் செய்யலாம், நன்மைகளை நிறைய சம்பாதிக்கலாம். அல்லாஹ் உங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கிறான். இந்த வாய்ப்பை நீங்க இழந்துடாதீங்க. அவருக்கு அந்த வாய்ப்பு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ரூஹ் முடிஞ்சிட்டுன்னா ஒன்னும் கிடையாது. இன் கதஅ அன்ஹு அமலுஹு, அவருடைய செயல் எல்லாம் துண்டிக்கப்பட்டு விடும். இனி அவர்கிட்ட இது எந்த ஒன்றும் ஏற்றுக்கொள்ளப்படாது, அவர் செய்யவும் முடியாது. அவர் வேற உலகத்துக்கு போயிடுவார். எப்ப உடல்ல உயிர் இருக்குதோ அது வரைக்கும் தான் அல்லாஹ் கணக்குல எடுப்பான். எப்ப உயிர் உடல்ல இல்லையோ அதோட முடிந்து விட்டது. ஆனா உங்களுக்கு அதுல அந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கிற, நீங்க சந்தர்ப்பமாக நீங்க பாவீங்கள். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அல்லாஹ் உயிரை தந்திருக்கிறான், எனவே நமக்கு வந்து உயிர் பிச்சை எல்லாம் தந்திருக்கிறான், நம்ம நிறைய நன்மைகளை செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நாளைக்கு மறுமை நாள்ல வந்து கைகளை எல்லாம் கடிச்சுக்கிட்டு நரன்னு கை விரலை கடிச்சு, யாவையிலத்தா, கை சேதமே, கை சேதமே, லம் அத்தஹிது ஃபுலானன் ஹலீலா, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவரை நான் வந்து பின்பற்றி இருந்திருக்கணுமே, அவரை என்னுடைய வாழ்க்கையில நான் அவருடைய வாழ்க்கை நெறியை கடைபிடித்திருக்கணுமே, மிஸ் பண்ணிட்டனே. லக்கத அதல்லனி, என்ன வழிகெடுத்துட்டாங்களே அப்படின்னு மனுஷன் புலம்புவானா. இப்ப நம்ம சொல்றோம், அல்லாஹ் சொல்றான். ஆனா அந்த நாள்ல வந்து என்ன செய்வான்னு சொன்னா இப்படி எல்லாம் புலம்புவான். கை சேதமே கை சேதமேன்னு புலம்புவான். எந்த அளவுக்கு இறை மறுப்பாளர் சொல்வார்கள் தெரியுமா? வயகூலுல் காஃபிரு யா லைதனி குன்து துராபா. காஃபிர் பேசுவானாம், இறை மறுப்பாளன் அந்த நாள்ல பேசுவானா, கை சேதமே நான் ஏன் மனுஷனா பிறந்த, மண்ணோட மண்ணா என்ன அப்படியே முடிஞ்சிருக்காதா? திரும்ப வேற உயிரை எழுப்பி விசாரணை, அடுத்த உலகம் வேற, அது வேற நிரந்தர உலகம்ன்று. ஏன் இப்படியான ஒரு நிலைமை, மண்ணோட மண்ணா நான் போயிருக்க கூடாதா அப்படின்னு மனுஷன் புலம்பான்றது எல்லாம் குர்ஆன்ல என்ன செய்யறான்னு சொல்றான். இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? தொழுகை விஷயத்துல எப்படி இருக்கிறோம்? ஓதுற விஷயத்துல, குர்ஆன் ஓதுற விஷயத்துல எப்படி இருக்கும்? சிரிச்சுப்பார். இப்ப நம்ம பொதுவான மனோநிலை நமக்கு எப்படி இருக்கு தெரியுமா? தொழுதா நன்மை, தொழுதா நன்மை, தொலாட்டா அது ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கிறோம். தொழுதா நன்மை, தொலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படி நம்ம நினைக்கிறோம். இதுதான் பிரச்சனை. தொழுதா நன்மை, தொலாட்டா பாவம் தீமை, அதை நம்ம அப்படி நினைக்கிறது இல்லை. அதான் பிரச்சனையே. தொலை வரல, நம்ம தொழல அப்படின்னா அது பாவம். அப்ப நம்ம ஒரு பாவத்தை சம்பாதிக்கிறோம். தொழுகையை விட்டா பாவம். எப்படி, எந்த அளவுக்கு பாவம் அப்படின்னு கேட்டா, சுப்ஹானல்லாஹ், ஒரு ஜினா, விபச்சாரம், திருட்டு, வட்டி, எல்லா பாவங்களும் என்னதான் இருக்கோ அதை விட மிக மிக மோசமான பாவம் தொழுகையை விடுறது. அப்படி நம்ம நினைக்கிறோமா? திருடன் எப்படி நினைக்கிறோம்? பெரிய பாவம் செய்யிட்டான்னு நினைக்கிறோம். ஒரு விபச்சாரம் என்ன நினைக்கிறோம்? பெரிய பாவம் செய்யிட்டான்னு நினைக்கிறோம் இல்லையா? வட்டி வாங்குறோம்னு நினைக்கிறோம், பெரிய பாவத்தை செய்யிட்டான்னு நினைக்கிறோம். ஆனா தொழாதவன நம்ம அப்படி நினைக்கிறதே இல்லை, நம்மளும் அப்படி இருக்கவும் இல்லை. அதை விட மிக மோசமான பாவம் தொழாமல் இருக்கிறது. இது நமக்கு இப்படி கை சேதப்படும். தொழுகையை விட்டுட்டோம், கை சேதப்படுறோமா? மிஸ் பண்ணிட்டோமே, இழந்துட்டோமே, நன்மை இழந்துட்டோமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? இல்லை. அதே மாதிரி குர்ஆன ஓதுனா நன்மை, குர்ஆன ஓதுனா நன்மை. குர்ஆன ஓதாட்டா இங்க பாவம் கிடையாது, ஆனா நமக்கு ஒரு நன்மை இழக்கிறோம், இழப்பு இருக்குது. தொழுகிறது ஆர்டர், மௌத்து வரைக்கும் தொழுதே ஆகணும் கட்டளை. அது அந்த கட்டளைக்கு மாறு செஞ்சா பாவம். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் ஓதுனா நன்மை, ஓதாட்ட பாவம்ன்றது வராது, ஆனா இழப்பு இருக்குது, நஷ்டம் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இக்ரஊ சூரத்துல் பக்ரா, நீங்க சூரத்துல் பக்ராவை ஓதுங்கன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, ஃபஇன்ன அஹ்தஹா பரக்கத்துன் வ தர்கஹா ஹஸ்ரத்துன். யார் அதை ஓதுறாங்களோ அவங்களுக்கு பரக்கத் இருக்கு. சூரத்துல் பக்ரா ஓதுனா அல்லாஹ்வுடைய பரக்கத், அபிவிருத்தி இருக்குது. யாரு ஓதலையோ அதை அப்படி விட்டுட்டாங்களோ அவங்களுக்கு நஷ்டம் இருக்குதுன்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப பாருங்க, ஓதலேண்டா நஷ்டம். குர்ஆனை நம்ம திறக்கவே இல்லை, ஓதவே இல்லை, ஓத தெரியும் ஆனா ஓதல, நஷ்டம். அது நம்ம நஷ்டமா நினைக்கணும். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் சொல்றாங்க. சஹீஹ் புகாரில வந்த ஹதீஸ். அவங்க சிரிச்சு பாருங்க. அப்ப நம்ம ஓதுற விஷயத்துல எப்படி இருக்கிறோம்? ரமலான்ல ஓதுறோம், அதோட முடிஞ்சு போச்சு. ரமலானுக்கு மட்டும்தான் ஓதக்கூடிய மாதமா? இல்லை, எல்லா நாட்களும் ஓதணும். இன்னும் சொல்ல போனா சூரத்துல் பக்ராவை எல்லா வீட்டிலையும் அடிக்கடி ஓதிக்கிட்டே இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டோடுகிறான்னு சொன்னாங்க. சும்மா ஓடுறான்னு சொல்லல, விரண்டோடுறான்னு சொன்னாங்க. சூரத்துல் பக்ராவுக்கு அவ்வளவு பவர் இருக்குது. அல்லாஹ்வுடைய வேதம் அல்லவா, அல்லாஹ்வுடைய பேச்சு அல்லவா. மனிதர்களுடைய பேச்சுக்கு, மனிதருடைய எழுத்துக்கு மனிதர்கள் கை வைக்க, மாற்ற, திருத்த, கூட்ட, குறைக்க எந்த வேலையும் கிடையாது. முழுக்க முழுக்க கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹ்வுடைய வாக்கு. அப்ப அல்லாஹ்வுடைய பேச்ச சூரத்துல் பக்ராவை வீட்டுல ஓதுனா ஷைத்தான் விரண்டு போறான்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப விரண்டு போறான்டா, ஷைத்தான் இருக்க போய் தானே விரண்டு போவான். வீட்டுல எல்லா வீட்லயும் ஷைத்தான் இருக்கிறான்றதுக்கு ஒரு பெரிய ஆதாரம். அவன் இருக்க போய் தான் விரண்டோடுறான். எப்படி விரண்டோட வைக்கிறது? சூரத்துல் பக்ரா ஓதுறது. நம்ம இதை செய்யாம வீட்டுல பல பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது. அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, கணவன் மனைக்கு மத்தியில பிரச்சனை, பிள்ளைகளோட பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, எவ்வளவு சம்பாதிச்சாலும் நிம்மதி இல்லை, இப்படியான எல்லாம் சொல்றோமே.
எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் ஷைத்தானையும் நம்ம வீட்டுல அமர்த்தி வச்சுக்கிறோம், குடி அமர்த்தி வச்சிருக்கிறோம். ஏன் நம்ம விரட்டலையே, விரண்டோட செய்யக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம செய்யலையே. அப்ப இது நஷ்டமா இல்லையா, இது கை சேதமா இல்லையா? அன்புள்ள சகோதரர்களே, நாளை மறுமையில் இந்த நிலைமைக்கு வந்துடக்கூடாது. கை சேதமே இப்படியா செஞ்சிட்டனே, அலாமா ஃபர்ரத்து ஃபீ ஜம்பில்லா, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகள்ல நான் எத்தனையோ குறைகளை செஞ்சிட்டனே, கை சேதமே அப்படின்னு நீ சொல்லக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எனவே இந்த விஷயத்துல நம்ம கை சேதப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. நாளை மறுமை நாள்ல இந்த உலகத்திலேயாவது கை சேதப்பட்டா ஒன்னை இழந்துட்டோம், சரி அடுத்தது நம்ம சரியா எந்திரிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல போய் கை சேதமேன்னு சொல்லி எந்த அர்த்தமும் இல்லை. அதை நம்ம ஒன்றும் செய்யவும் முடியாது. அப்படியான அந்த நாளை நம்ம பயப்படணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வத்தகு யௌமன் லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஆ, எந்த ஒரு மனுஷனும் இன்னொரு மனுஷனுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாதே அந்த நாளை பயந்து கொள்ளுங்க. வலா யுக்பலு மின்ஹா ஷஃபாஅ, அந்த நாள்ல எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் எடுபடாது, யாருடைய பரிந்துரையும் அங்கு அல்லாஹ் எடுக்க மாட்டான். வலா யுக்பலு மின்ஹா ஷஃபாஅ வலா யுஹது மின்ஹா அத்ல், எந்த ஒருவரும் தனக்கு வரக்கூடிய தண்டனைக்கு பகரமாக வேற ஏதாவது பதிலீட்டு முறையில அப்படி கொடுக்க முடியுமானா அப்படியும் முடியாது. வலாஹும் யுன்சரூன், எவராலும் யாரும் எந்த உதவியும் செய்ய முடியாது. அந்த நாளை பயந்து கொள்ளுங்கன்னு சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்ப நாம அந்த நாளை பயப்படணும். அந்த நாளுக்கு அல்லாஹ் இன்னொரு பேரை சொல்றான், வ அன்திர்ஹும் யௌமல் ஹஸ்ரா, கைசேதத்துக்குரிய நாளை நபியே நீங்க அந்த மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்க. அந்த நாளுக்கு பேரு யௌமுல் கியாமா, மறுமை நாளுக்கு பேரு கைசேதத்துக்குரிய நாள்னு சொல்றான். யாருக்கு? பாவிகளுக்கு, நன்மைகளை செய்யாதவங்களுக்கு. எனவே இதை நம்ம மையமாக வைத்து நாம கடைசி நேரத்தில் கவலைப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. முன்கூட்டியே நம்ம தயாரிப்பில் இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட பக்குவத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக என்று கூறி முதலாவது குத்பாவை நிறைவு செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னி அப்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபஅத். அன்புள்ள சகோதரர்களே, பெரியோர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 5 விஷயத்தை நமக்கு சொல்றாங்க. அதாவது 10 விஷயங்கள், அந்த 10ல 2ஆ பிரிச்சு இந்த 5 விஷயம் உங்கள்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி இந்த 5 விஷயத்தை நீங்க சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொள்ளுங்க, வாய்ப்பாக நினைத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது தனிம் ஹம்சன் கபுல ஹம்சின், 5 வருவதற்கு முன்னால் இந்த 5ஐ நீங்கள் வாய்ப்பாக சந்தர்ப்பமாக நீங்க சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சுஸ்ரதா அலிஸ்லாம் சொல்லிட்டு, ஷபாபக கபுல ஹரமிக்க, உங்களுக்கு முதுமை வருவதற்கு முன்னால் இளமை பருவத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்க. ஏன்னா இளமை பருவம் என்பது முக்கியமானது, அது போயிட்டா திரும்ப வராது. இந்த இளமை பருவத்தில் நிறைய நம்ம நன்மைகளை செய்யலாம். என்னதான் நினைச்சாலும் இளமை பருவத்தில் இருந்து செய்தது போல முதுமை பருவத்தில் செய்யவே முடியாது. அப்படியான ஒரு நிலை வந்துடும், முதுமை உங்களுக்கு சீக்கிரமா வந்துடும். அது வர்றதுக்கு முன்னாடி அல்லாஹ் உங்களுக்கு தந்த இளமை பருவத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்க என்று சுஸ்ரதாசன் சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, ஓ சிஹத்தக கபுல சுக்குமிக்க, நோய் உங்களுக்கு வருவதற்கு முன்னால் உங்களுக்கு உரிய அந்த ஆரோக்கியத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்க. நோய் எப்போ வரும்னு சொல்ல தெரியாது, எப்படி வேண்டாலும் வரலாம், எந்த வடிவத்திலையும் வரலாம். ஆரோக்கியமா இருக்கும் போது நன்மைகளை செய்து போல நோயில இருக்கும்போது செய்ய முடியாது. அந்த நோய் எப்படியும் நிரந்தர நோயாகவும் வரலாம், அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லது நம்ம நன்மைகளை செய்ய முடியாத அளவுக்கு தடையாக அந்த நோயில செய்யலாம், இருக்கலாம். அதனால அல்லாஹ் உங்களுக்கு ஆரோக்கியம் தந்திருக்கிறான்னா அந்த ஆரோக்கியத்தை நீங்க நினைச்சு ஷுக்கூர் செய்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அதுல நன்மையான காரியங்களை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க என்று சுஸ்ரதா அலிஸ்லாம் சொன்னாங்க. அதே மாதிரி ஹினாக்க கபல ஃபக்ரிக்க, உங்களுக்கு ஏழ்மை வருவதற்கு முன்னால் உங்களுடைய அந்த பொருளாதாரம், அல்லாஹ் செல்வத்தை தந்திருக்கிறானே அந்த செல்வத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்க என்று சுஸ்ரதா அலிஸ்லாம் சொல்றாங்க. ஏன்னா ஏழ்மை வரலாம், ஒரு நேரம் செல்வமா இருப்போம், ஒரு நேரம் ஏழ்மை வரும். அந்த ஏழ்மை நிலை எப்படி வேணாலும் வரலாம். அது வர்றதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட செல்வம் நிறைய இருக்குதா, அதை நீங்க சரியான முறையில் பயன்படுத்துங்க, மார்க்க அடிப்படையில் பயன்படுத்துங்க, அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த செலவு முறைகளை அமைத்துக் கொள்ளுங்க.
அது பெறுவதாக இருந்தாலும் சரி, செலவு செய்வதாக இருந்தாலும் சரி, பியூர் ஹலாலா இருக்கணும். வட்டி மிக்ஸ் ஆகக்கூடாது, பொய் இருக்கக்கூடாது, கலப்படம் இருக்கக்கூடாது, ஏமாற்றம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்துன்னு சொன்னா அது அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படாது. நாளைக்கு அல்லாஹ்ட்ட மாட்டிக்கிடுவோம். அதனால அல்லாஹ் உங்களுக்கு தந்த அந்த செல்வத்தை, உங்களுக்கு ஏழ்மை திடீர்னு வர்றதுக்கு முன்னாடி நீங்க இந்த செல்வத்தை நல்ல முறையில் பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏழை சஹாபாக்கள் நிறைய பேர் இருந்தாங்க, பணக்கார சஹாபாக்கள் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. அப்போ பணக்கார சஹாபாக்களை கண்டு ஏழை சஹாபாக்கள் பொறாமை கொண்டாங்க. எந்த விஷயத்துல பொறாமை கொண்டாங்க தெரியுமா? அவனை அடிக்கிறதுல இல்லை, விளங்குதா இல்லையா? தன்னை விட முந்தி போறாங்கள் என்று இல்லை. ஆனா ஒரு விஷயத்துல அவங்க பொறாமை கொண்டாங்க, நன்மையான விஷயத்துல. இவங்க எவ்வளவு உம்ரா செய்யறாங்க, ஹஜ்ஜி செய்யறாங்க, சதக்கா அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, நமக்கு அந்த வாய்ப்பு இல்லையே. சுபஹானல்லாஹ், எப்படி சிந்திக்கிறாங்கன்னு பாருங்க சஹாபாக்கள். நமக்கு ஏழ்மை எல்லாம் தந்துட்டானே, நம்ம செல்வத்தை சரியா பயன்படுத்த முடியலையே, ஏழைகளுக்கு கொடுக்க முடியலையே, ஜகாத்து கொடுக்க முடியலையே, சதக்கா செய்ய முடியலையே. ஆனா அந்த பணக்கார சஹாபாக்கள் நிறைய செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்களேன்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அவங்களுக்கு ஒரு நிலை, எங்களுக்கு ஒரு நிலையா, அப்போ நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இப்படிதான் சட்டம் வந்துச்சு. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 33 தடவை அல்லாஹு அக்பர், அல்லது 34 தடவை அல்லாஹு அக்பர். இதை நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவங்களோட நீங்க ஈக்குவலா ஆயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே என்ன செய்யணும், இதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதை செய்ய ஆரம்பிச்ச உடனே அந்த பணக்கார சஹாபாக்களும் இதை பார்த்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்ப போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க எதை சொன்னீங்களோ அதை அவங்களும் மறுபடியும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களேன்னு சொல்றாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ذَلِكَ فَضْلُ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ. இது அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்டுமா, இதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அல்லாஹ் அள்ளி வழங்குவான், அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு, இதுக்கு மேல ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு இவ்வளவுதான். அவங்க செல்வமும் இருந்து அந்த செல்வத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில் அளவுக்கு அதிகமாக செலவு செய்து நன்மைகளையும் சம்பாதித்து உங்களை மாதிரியே அவங்க நடக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா அது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இப்போ இதுதான் அத பாயிண்ட். அப்போ ஏழ்மை வர்றதுக்கு முன்னாடி நீங்க உங்களுடைய பொருளாதாரத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, ஓ ஃபராகக கபுல ஷுகுலிக, உங்களுடைய ரெஸ்ட் டைமை சரியான முறையில் பயன்படுத்துங்க. உங்களுக்கு திடீர்னு உங்களுக்கு சுமை வந்துடும், வேலை வந்துடும், எப்படி வரும்னு தெரியாது. எதிர்பாராத விதமாக ஒரு 5 நாளைக்கு ஒரு இதில் லாக் ஆயிரும், திடீர்னு வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிரும், எந்த மாதிரி வரும்னு தெரியாது. யாருக்கு ஏதாவது போய் செய்யணும்னு ஆரம்பிச்சிடும், ஒரு துணைக்கு நம்ம போகணும்னு வந்துடும், ஒரு ஏதாவது ஒரு பயணம் தடைப்பட்டுரும். இப்படி திடீர்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு சுமை வந்துடும். சுமை வர்றதுக்கு முன்னாடி ரெஸ்ட்ல இருக்கிறீங்களே, ஓய்வுல, அந்த ஓய்வையும் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்க, அதை வேஸ்ட் ஆக்காதீங்க. அல்லாஹ் தந்த ஓய்வு, அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் அது, அந்த ஓய்வை சரியான முறையில் பயன்படுத்துங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி இறுதியாக சொன்னாங்க, ஓ ஹயாத்தக கபுல மௌத்திக்க, உங்களுக்கு மௌத்து வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு தந்த அந்த ஹயாத்தை, இந்த வாழ்க்கையை சரியான முறையில் பயன்படுத்த, எல்லாத்தையும் சுருக்கி சொல்லிட்டான், அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கங்க. போன உயிர் திரும்பாது, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. மலக்குல் மௌத் கைப்பற்றாங்கன்னா அவ்வளவுதான், திரும்ப வராது. அது எப்படி வரும்? ஒமா தஜ்ரி நஃப்ஸும் பிஅய்யின் தமூத், நீங்க எந்த இடத்துல இருந்து மரணிப்பீங்கன்றது உங்களுக்கே தெரியாது. அப்போ தெரியாது, முடிஞ்சு போச்சு. அப்ப அப்படின்னு இருக்கும்போது மௌத்தை நம்ம நம்பி இருக்கிறோம், மறுமையை நம்பி இருக்கிறோம், கபர் வாழ்க்கையை நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம். அப்படின்னு வரும்போது அப்ப நமக்கு அல்லாஹ் தந்த இந்த ஆயுட்காலத்தை நம்ம சந்தர்ப்பமாக, வாய்ப்பாக நம்ம நினைக்கணும். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நைட்ல தூங்கும் போது எப்படி துஆ ஓதிட்டு சொன்னாங்க, அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா, யா அல்லாஹ் உன்னுடைய பேரால நான் மௌத்தா போறேன், தூங்குறேன்னு சொல்லி தரல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அமூது, நான் மௌத்தா போறேன், நீ உயிர் பிச்சை தந்தா நான் உயிர் வாழ்வேன், எந்திரிப்பேன் காலையில, இப்படின்றது அந்த துஆவுடைய அர்த்தம். அதை சொல்லிட்டு தான் நீ அப்பவே மரண சிந்தனை கொடுக்குறான். எத்தனையோ பேர் நைட்ல தூங்கிட்டு காலையில் எந்திரிக்கிறது இல்லை, அதை எல்லாம் கைப்பற்றிடுவான். அப்ப இந்த சிந்தனை நமக்கு வரணும், நைட்ல தூங்கும் போதே அந்த சிந்தனை. சரி, காலையில முதல்ல முழிச்ச உடனே ஒரு துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா, எல்லாம் எங்களுக்கு மௌத்த நீ தந்து மௌத்தாக்கியதுக்கு பின்னாடி உயிரை கொடுத்து எழுப்பினாயே, உனக்கே எல்லா புகழும் அப்படின்னு நம்ம சொல்லணுமா.
அப்ப பாருங்க, அப்ப நைட்ல தூங்கும் போது மரண சிந்தனை, காலையில எந்திரிச்ச உடனேயும் மரண சிந்தனை. உயிரை கொடுத்துட்டியே அல்ஹம்துலில்லாஹ், உனக்கே எல்லாம். இப்படி நம்ம நினைக்கணும்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி நம்ம நினைக்கிறோமா? நம்ம ஏதோ உயிர் வாழ்றோம், போறோம், இன்னும் நாள் இருப்போம், பல வருஷங்கள் இருப்போம் நம்ம நினைக்கிறோம். இல்ல, எப்பவும் அந்த சிந்தனை நமக்கு என்ன சரி இருக்கலாம். அப்படி இருந்தால் நம்ம கை சேதப்பட மாட்டோம். கை சேதமே நம்ம சொல்லிட்டு இருக்க மாட்டோம். மறுமையினும் நம்ம அங்க போய் புலம்பிக்கிட்டு இருக்க மாட்டோம். எனவே இதை நம்ம மனதில் வைத்துக்கொண்டு நிறைய வணக்கங்களை நம்ம செய்யணும். அல்லாஹ் அதுக்குரிய சக்தியும் வலிமையெல்லாம் நமக்கு தந்திருக்கிறான், அதுக்குரிய ஆற்றலை தந்திருக்கிறான். எனவே இந்த ஆற்றலை சக்தியை அல்லாஹ்ட்ட விசாரணை இருக்குது. அதனால நம்ம நிறைய நன்மைகளை நம்ம செய்யணும், நிறைய இபாதத்துகளை நம்ம செய்யணும். எதையும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. அது அந்த மிஸ் பண்றது ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ஒரு காஃபிர், ஒரு இறை மறுப்பாளர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு இறை மறுப்பாளன் நாளை மறுமை நாள், அதாவது இறை மறுப்பாளன் அல்ல, ஒரு சோதனைக்கு அப்பாற்பட்டவன், சோதனையே அனுபவிக்கல உலகத்துல, ஒருத்தர் சோதனையை அனுபவிச்சிருக்கிறான். இந்த ரெண்டு பேரும் மறுமை நாள்ல நிப்பாங்களாம். அப்ப சோதனையை அனுபவிச்சவனுக்கு அல்லாஹ் கூலியை கொடுத்துக்கிட்டே இருப்பான் அங்க மறுமையில. இதை சோதனையை அனுபவிக்காதவன் கண்ணால பார்த்துக்கிட்டு இருப்பானாம். அவன் நினைப்பானா, கண்ணால பார்க்கிறவன், என்னுடைய உடம்புல ஒவ்வொரு அங்கமும் துண்டு துண்டா வெட்டப்பட்டிருக்க கூடாதா? இந்த காட்சியை பார்த்து துடிப்பானா. ஏன் இந்த அல்லாஹ் இவனுக்கு இவ்வளவு கூலியை கொடுக்குறானே, என் உடம்புல அப்படி பட்டிருந்தா எவ்வளவோ கூலி எனக்கு மறுமையில கிடைக்குமேன்னு துடிப்பானா. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப பாருங்க, இதனுடைய இது நம்ம அங்கதான் தெரியும், அங்க மறுமையில தான் இதனுடைய இது தெரியும். அதனால இதை நம்ம உணர்ந்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட நல்லடியார்களாக நம்ம மாற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட பக்குவத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் சமுதாய மக்களுக்கும் ஆக்கி தந்தல் புரிவானாக. இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன்.